ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டி சொல்லக்கூடிய அந்த ராம்வெளியினுடைய இரண்டாவது பார்ட்டி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது போன வீடியோவினுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் நம்ம பார்ட் 1ல் நம்ம பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்திற்கு எதிராக சங்கர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக இயக்கம் உருவானதை நம்ம பார்த்தோம். அந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக வந்த பிரச்சனைகளையும் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக வந்த பிரச்சனைகளையும் பற்றி நம்ம சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ மாதிரி தான் கொடுத்துருப்போம். அதனுடைய முழு டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட் வீடியோனுடைய இரண்டாவது வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேவாகிராம் யார் அப்படின்னு. நம்ம போன வீடியோவில் சேவாகிராம் ஒரு நபர் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த சேவாகிராம் முழு ரகசியங்களை நம்ம இதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரம்பிக்கலாமா? சரி. 100 பக்க நோட்டின் முதல் 12 பக்கங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஷாப்பில் 200ஆம் பக்கம் நோட்டு, 100ஆம் பக்கம் நோட்டு, 50ஆம் பக்கம் நோட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்ம வாங்கியிருப்போம். அப்படி 100 பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்டு தான் இந்த மகா சங்கம யுகம். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிவத்தந்தை நமக்கு 100 வருட ஞானங்களை நமக்கு போதிப்பார். அது மகா சங்கம யுகம்னு அழைக்கப்படுது. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கலியுகத்திற்கும் சத்திய யுகத்திற்கும் இடைப்பட்ட அந்த 100 வருடங்கள் தான் 100 வருட மகா சங்கம யுகம். நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக சொல்லப்பட்ட ஞானமும் இப்போது புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை காட்டும் அந்த 12 பக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது 100 பக்க நோட்டின் முதல் 12 பக்கங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். 1936 இருந்து 2036 வரைக்கும் தான் இந்த உலக நாடக சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பிரம்மகுமாரிகளுக்கு. அப்போ நமக்கு கரெக்டா சரியாக அந்த 100 வருட ஞானங்கள் நமக்கு கிடைத்ததா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமாக கிடைக்கல. அப்போ 100 வருட ஞானம் என்பது ஒரு 100 வருட புத்தகம் மாதிரி தான், ஒரு 100 வருட நோட்டு மாதிரி தான். அதுல முதல் 12 பக்கங்களை நம்ம இப்ப சொல்லக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம கண்களுக்கு காட்டாமலே ஏமாத்திருப்பாங்க. அந்த ஏமாற்றுதலினுடைய ரகசியங்களை நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். இந்த 100 வருட முழு ஞானங்களுடைய சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுளை சொல்லக்கூடிய சிவத்தந்தை தான் இதற்கு முழு ரகசியங்களை நமக்கு சொல்ல முடியும். அப்போ அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக இயக்கத்துல 1976 இருந்து இன்றளவும் சிவத்தந்தை நேரடியாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி சொல்லும் போது அந்த முதல் 12 பக்கங்களுக்கான ரகசியங்களை அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இதை சொல்லலையே அப்படின்னா அதை சொல்லாமலே மூடி மறைச்சிருப்பாங்க. அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல முதல் 12 வருடங்கள் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவுக்கு போகலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் லேக்ராஜ் கிருபாலனி, அதாவது இன்றளவும் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பிரம்ம பாபா அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம். அந்த உண்மையான அன்பிற்கு அவர் இலக்கணமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக கிடையாது. சரியா? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் 1936 இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிரம்ம பாபா இருக்கிறார்ல லேக்ராஜ் கிருபாலனி, அவங்களுக்கு சாட்சாத் அந்த கடவுளுடைய காட்சிகள் கிடைச்சிட்டு இருந்தது. அது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். காட்சிகள் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர், கிருஷ்ணர், மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் அவருக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த காட்சிகள் மட்டுமல்லாது அவருக்கு உலக விநாசமும் புது உலகத்திற்கான சொர்க்கத்திற்கான விஷயங்களும் அவர் கண்களுக்கு தெரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அது 1936 அவர் லேக்ராஜ் கிருபாலனி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு காட்சி மாரி, ஒரு கனவு மாரி அவர் முன்னாடி ஒரு போட்டோ மாரி நிற்குன்னு வைங்களேன். அப்போ அன்றைய காலத்துல அவர் லேக்ராஜ் கிருபாலனி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காட்சிகளுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு அவர் விடை காண நேர்ந்தார். அப்போ அந்த டைம்ல அவர் ஒரு 12 குருமார்கள் அவருக்கு இருந்தாங்க. எப்போ? 1936 இன்றிலிருந்து ஒரு 89-90 வருடங்களுக்கு முன்னால பிரம்ம பாபாவுக்கு இருந்தாங்க.
அப்போ அவருடைய பேர் வந்து பிரம்ம பாபா பேரெல்லாம் கிடையாது, அவருக்கு லேக்ராஜ் கிருபாலனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் வைத்த பெயர். அப்போ அவர் 1936 தன்னுடைய 12 குருமார்களையும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு அவர் போறாரு. அப்போ தனக்கு ஏற்பட்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி, மகாவிஷ்ணுடைய காட்சி மற்றும் உலக விநாசம் மற்றும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சொர்க்கம் போன்ற ஒரு சூப்பரான ஒரு காட்சிகளும் அவருக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ இந்த காட்சிகளுக்கு விடை காண்றதுக்கு தன்னுடைய குருமார்களை கேட்கும்போது ஒரு வித்தியாசமான பதில்களை தான் அவருடைய யாரு நம்ம லேக்ராஜ் கிருபாலினி அவங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த குருமார்களுடைய வார்த்தைகள்ல நம்ம லேக்ராஜ் கிருபாலினி அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது, அவர் அங்கிருந்து நகர்ந்து வந்துடுறாரு. அப்போ அவரு கடைசியாக எங்க போறாரு அப்படின்னா பனாரஸ் இருக்குல்ல, இன்றளவும் சொல்லக்கூடிய வாரணாசி உத்தரப்பிரதேசம், அங்க அவர் போறாரு. அப்போ லேக்ராஜ் அவர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள்ட்ட எல்லாம் இதற்கான ரகசியங்களை கேட்கிறாரு. அப்பவும் அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில்களை அவர் லேக்ராஜ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த வார்த்தைகளிலும் அவர் உடன்படலை. அப்போ அவர் அப்படியே நகர்ந்து வந்துடுறாரு. அப்போ பல காலங்களாகவே அவருக்கு இது பற்றிய காட்சிகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. எப்போதுமே தனக்கு ஒரு அதிசயமோ ஒரு சம்பவமோ தன் வாழ்க்கையில் நடந்தா தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே போல அவர் லேக்ராஜ் கிருபாலனி தன்னுடைய கூட பிறந்த தன்னுடைய மூத்த சகோதரி தன்னுடைய அக்காவுக்கு இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறார். எனக்கு இப்படி காட்சிகள் கிடைக்குது, இந்த காட்சிகளுக்கு என்ன ரகசியம்னு எனக்கு தெரியல, எனக்கு இப்படி உலகம் அழிவது போலவும் அதன் பிறகு புது உலகம் வந்து ஒரு சொர்க்கம் போன்ற ஒரு அமைப்பு கிடைக்கிறது போலவும் அந்த காட்சியில கிருஷ்ணர் மகாவிஷ்ணு போன்ற ஒரு சில தெய்வங்களுடைய காட்சிகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ லேக்ராஜ் கிருபாலனி அவங்களுடைய அக்கா வந்து இந்த ரகசியங்களை வந்து கேட்டு அவங்களுக்கும் எனக்கு இதன் சம்பந்தமான எந்த ஒரு ரகசியங்களும் தெரியல, அப்போ நான் இது யார்கிட்ட கேட்கலான்னு லேக்ராஜ் கிருபாலன்கிட்ட கேட்கும்போது நீ சேவாகிராம் கிட்ட நீ கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. சேவாகிராம் யாரு தெரியுமா? இதுல ஒரு சின்ன ஒரு போட்டோ மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இது நம்ம லேக்ராஜ் கிருபாலனி பிரம்ம பாபா. அப்போ இந்த சேவாகிராம் யார் அப்படின்னா நம்ம பிரம்ம பாபாவுடைய சைல்டுஹுட் பாலியல் சிநேகிதன். அப்போ இவர் எப்படி பாலியல் சிநேகிதன் ஆனார் அப்படின்னா, இப்ப நான் சொன்னோம்ல நம்ம லேக்ராஜ் கிருபாலினின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரம்ம பாபாவுடைய அக்கா, அவருடைய கணவன் தான் சேவாகிராம். சேவாகிராமுக்கு 2 மனைவி, அதுல மூத்த மனைவி தான் நம்ம பிரம்ம பாபாவுடைய அக்கா, சரியா? அப்போ லேக்ராஜ் அவங்களுக்கு 2வது மனைவியும் ஒருத்தங்க இருந்தாங்க. முதல் மனைவி பிரம்ம பாபாவுடைய அக்கா, 2வது மனைவியும் ஒரு பெண் இருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ எப்படி சேவாகிராமுக்கு லேக்ராஜுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னா இப்படிதான், அக்காவை திருமணம் செய்த ஒரு நபர்னு சொல்லிட்டு ஒரு முறை, மற்றும் பாலியல் சிநேகிதன் மற்றும் இது கிடையாது, இவங்க 2 பேருமே ஒரு பிசினஸ் பார்ட்னர், ஓகேவா? அப்போ நம்ம பிரம்ம பாபா எங்க பிறந்து வளர்ந்தார் அப்படின்னா இன்றளவும் சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல சிந்து ஹைதராபாத் பாகிஸ்தான்ல தான் அவர் பிறந்தார், பாரதத்துல கிடையாது. அப்போ இவர் சேவாகிராம் எங்க பிறந்தார் அப்படின்னா இன்றளவும் சொல்லக்கூடிய அந்த கொல்கத்தாவில் தான் அவர் பிறந்தார், சரியா? அப்போ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சேவாகிராமுக்கும் சிந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிரம்ம பாபாவுக்கும் கனெக்ஷன் எப்படி வருது அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் பார்ட்னராக இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு நகைக்கடை ஒன்று வச்சிருப்பாங்க கொல்கத்தாவில். அந்த நகைக்கடையினுடைய பெயர் கூட லெக்கிராஜ் சேவாகிராம் அண்ட் சன்ஸ், ஓகேவா? இவரு நம்ம லேக்ராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா தொழிலில் முதல் போடுவார், பணம் போடுவார், இவர் வந்து ஒர்க் பண்ணுவார், ஓகேவா? அப்போ இவர் அந்த கடையில இருந்து அந்த நகை கடையை பார்த்துப்பார். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை வருது. இவர் கொஞ்சம் ஏழை மனப்பாங்கு கொண்டவர் தான், கொஞ்சம் ஏழை தான், இவர் கொஞ்சம் பணக்கார செல்வந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நம்ம லேக்ராஜ் கிருபாலினின்னு சொல்லக்கூடிய பிரம்ம பாபா, சரியா? அப்போ சேவாகிராம் யார் அப்படின்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் தான், இவர் தான் நல்ல செழிப்பு வாழ்ந்தவர். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இவர் நம்ம லேக்ராஜ் கிருபாலினி என்ன பண்றாரு நம்ம பிரம்ம பாபா அப்படின்னா தன்னுடைய அக்காவிடம் சொல்லி சேவாகிராம்கிட்ட கேட்டு வர சொல்றாரு, இப்படி எனக்கு காட்சிகள் கிடைக்குது, இந்த காட்சிகளுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்ம பாபாவுடைய அக்கா வந்து எப்பவுமே ஒரு நபருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்கன்னா மூத்த மனைவி கொஞ்சம் காமாகவும் 2வது மனைவி கொஞ்சம் வாயாடியமாக தான் இருப்பாங்க. அதே போலதான் இவர் சேவாகிராமுடைய மூத்த மனைவி 2வது மனைவியும் இருந்திருக்கிறாங்க. அப்போ பிரம்ம பாபாவுடைய அக்கா வந்து இந்த விஷயத்த வந்து சேவாகிராம்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அவங்களுடைய தங்கைன்னு சொல்லக்கூடிய தன் கணவனுடைய 2வது மனைவிட்ட கேட்குறாங்க, இப்படி லேக்ராஜுக்கு ஒரு பிரச்சனை, அவரு காட்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கு, லேக்ராஜுக்கு உலகம் அழியறது போலவும் புது உலகம் வர்றது மாதிரியும் மற்றும் ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய
காட்சி கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன ரகசியம்னு நீ சேவாகிராம் அவங்ககிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சேவாகிராமோட 2வது மனைவி சேவாகிராம் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு ரெடி அனுப்புறாங்க. கான்செப்ட் புரியுதா? அப்போ சேவாகிராமம் வந்து தன்னுடைய நகைக்கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கமா வரும்போது சிவத்தந்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சேவாகிராமம் அவங்களுடைய 2வது மனைவியினுடைய சரீரத்தில் பிரவேசமாகிறார். பிரவேசமாகி தன்னுடைய கணவனுடைய மூத்த மனைவி அவங்க கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளுக்கான விளக்கம். இத அப்படியே ஒரு பக்தி மார்க்க கேள்வியாக சிவகிராமனுடைய 2வது மனைவியினுடைய சரீரத்தில் இருந்து தந்தை பரமாத்மா சிவத்தந்தை கேட்பார். இந்த காட்சிகளுக்கான பதில். பக்தி மார்க்கம் எப்பொழுதுமே கேள்விகளை கேட்பதுதான், அதுக்கு விடைகள் தெரியாது, அதான் பக்தி மார்க்கம். அப்போ அந்த கேள்வியை ஒரு பக்தி மார்க்க நிலையில இருந்து சிவத்தந்தை சேவாகிராம் அவங்களுடைய 2வது மனைவி உடலில் வந்து பிரவேசமாகி சொல்லும் அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த கேள்வி கொஸ்டின் இருக்குல்ல, இதுவே பக்தி மார்க்கத்திற்கான முதல் விதை. அதனால சேவாகிராம் அவங்களுடைய 2வது மனைவி இருக்கிறாங்களா, இன்றளவும் பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய யாரு, ஆதிபராசக்தி. சரியா? அப்போ ஆதிபராசக்தி நமக்கு தெரியும். பக்தி மார்க்கத்துல பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய மும்மூர்த்திகளை படைத்தது யார்? ஆதிபராசக்தி தானே. அந்த மும்மூர்த்திகளுக்கு மேல ஆதிபராசக்தியை காட்டியிருப்பாங்க. இது பக்தி மார்க்கத்துல தான் காட்டியிருப்பாங்க. அந்த மும்மூர்த்திகளுக்கு மேல சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி வந்து யார் அப்படின்னா அந்த சேவாகிராம் அவங்களுடைய 2வது மனைவி தான். ஓகேவா? அப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல மற்றும் நம்ம ஞான மார்க்கத்துல என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்? பிரம்மகுமாரிகள்ல மம்மாவுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதிபராசக்தி மம்மா, பத்ரகாளி மம்மா, ஏவாள் மம்மா, ஜெகத்தாம்பா மம்மா, சரஸ்வதி மம்மா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ ஆதிபராசக்தி யார் அப்படின்னா சேவாகிராம் அவங்களுடைய 2வது மனைவி. இது ஒரு கேள்வி. ஓகேவா? ஆதிபராசக்தி கேட்கிறாங்க. அப்போ இதற்கு பதில் கொடுக்கணும்னா பக்தியின் கேள்விக்கு பதில் கொடுக்கிறது தானே ஆன்மீகம். அப்படி உடனே சிவத்தந்தை சேவாகிராம் அவங்களுடைய சரீரத்தில் பிரவேசமாகி என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணராக லேக்ராஜ் பிறக்க போறாரு சத்தியுகத்துல. அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த பழைய உலகம் அழியும், புது உலகம் பிறக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஞானமாக அன்றைய டைம்ல அவர் உடல்ல பிரவேசமாகிறார். தந்தை எங்க வராரு? கொல்கத்தா வராரு. கொல்கத்தா. சரியா? அந்த கொல்கத்தா தான் இன்றும் சொல்லக்கூடிய நம்ம பாரதத்துல இருக்கு. தந்தை வருவது பாரதத்தில் தான், பாகிஸ்தான்ல கிடையாது. அப்போ அந்த டைம்ல அவங்க உடல்ல சேவாகிராம் உடல்ல தந்தை சிவத்தந்தை பிரவேசமாகிறார். இப்போ சேவாகிராம் அவங்க உடல்ல தந்தை பிரவேசமாகிறாருல, அப்போ இந்த சேவாகிராம் யார் அப்படின்னா பிரஜாபிதா. சரியா? பிரஜாபிதா. அப்போ முதல்ல பிரவேசமான அந்த பெண் யார் அப்படின்னா நான் ஆதிபராசக்தின்னு சொன்னோம்ல, அவங்க தான் ஜெகத் ஆம்பா. புரியுதா? அப்போ ஜெகத்தாம்பா மம்மான்னு சொன்னாங்கல்ல, நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்துல எப்படி சொல்லி வச்சிருக்கிறோம்? ஆதிபராசக்தி மம்மா, பத்ரகாளி மம்மா, ஜெகத்தாம்பா மம்மா, ஏவாள் மம்மா, சரஸ்வதி மம்மா, எல்லாம் மம்மா மம்மானா அப்ப ஆன்மீக இயக்கத்துல இருக்கிற மற்ற பெண்கள்லாம் சும்மாவா? கிடையாது. மம்மா அவங்களுக்கு முக்கியமான பார்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க சத்தியுகத்துல ராதை ஆவாங்க, இங்கு சரஸ்வதி ஆவாங்க. இதுதான் மம்மாவுடைய முக்கியமான ரோல். இந்த விஷயம் தெரியாதனால எல்லாமும் மம்மான்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த கான்வர்சேஷன் 4 பேருக்கு இடையில நடக்குது பாத்தீங்களா, இந்த டைம்ல மம்மாவே கிடையாது. அப்போ பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படும் கதைகள் இதுதான். சரி, இப்போ சேவாகிராம் அவங்களுடைய சரீரத்துல சிவத்தந்தை பிரவேசம் ஆயிட்டார். எப்போ? 1936 பிரவேசம் ஆகியாச்சு. இந்த விஷயத்த லேக்ராஜ் அவங்களுக்கு சொல்லணும்ல. அப்ப நீ தான் பிரம்மாவாக இருக்கிற, அப்ப நீ சத்தியுகத்துல கிருஷ்ணராக ஆவ, இப்ப இருக்கிற இந்த பழைய உலகம் அழியும், புது உலகம் பிறக்கும், இதுதான் இதற்கு ரகசியம் அப்படின்னு இதை போய் சொல்லணும் பாத்தீங்களா. இத சேவாகிராம் அவங்க சொல்லியாச்சு. அப்போ இத 2வது மனைவி போய் யார்கிட்ட சொல்றாங்க? லேக்ராஜ் அவங்ககிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது இப்படிதான் விஷயம்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ளல. 2வது சேவாகிராம் அவங்க போய் சொல்றாங்க. அப்போ அப்பவும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்போ 3வது அவங்க பிரம்ம பாபா இருக்கிறாங்களே, அவங்களுடைய அக்கா இருந்தாங்கல்ல சேவாகிராம் அவங்களுடைய மூத்த மனைவி, அவங்க போய் சொல்லும் போது சிவத்தந்தை அவங்க உடலில் பிரவேசமாகி இதை சொன்னார். அப்போ பிரம்ம பாபாவிற்கே திவ்ய புத்தி கொடுத்தவங்க யாரு அப்படின்னா பிரம்ம பாபாவுடைய அக்கா தான். ஓகேவா? அப்ப இப்ப சொல்லக்கூடிய அங்க பிரம்ம பாபாவுடைய அக்காவும் சேவாகிராம் தான். இவங்க 2 பேரும் தான் சத்தியுகத்துல ஆதி நாராயணர் ஆதி லட்சுமி ஆகுறாங்க.
புரிஞ்சுதா? அப்போ பிரம்ம பாபாவுக்கு அப்பா யார் அப்படின்னா சேவாகிராம் மற்றும் பிரம்ம பாபாவுடைய அக்கா இவரு பிரஜபிதா யாரு சேவாகிராம். அப்போ பிரம்மா யாருன்னா பிரம்மா, லேக்ராஜ் யாருன்னா பிரம்மா. அப்போ பிரஜாபிதா பிரம்மா. புரிஞ்சுதா? இவங்களுக்கு ஏன் பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னா இவர் முதலில் தந்தை 1936 பிரவேசம் ஆகும்போது இவர் பிரஜைகளுடைய பிதா. இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இவரு தான் பிதா. புரிஞ்சுதா? இவரு ஏன் பிரம்மா அப்படின்னா பிரம்மா அப்படின்னா உலகம், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மா பிரம்மா, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அம்மா, உலகத்தில் உள்ள பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் இவர் பிதா. அதான் பிரஜபிதா பிரம்மா. விஷயம் புரியுதா? அப்போ ஜெகத்தாம்பா யாருன்னு நான் முதல்ல சொன்னேன். அவங்க ஆதிபரா சக்தியாக இருந்தால் இந்த உலகத்தில் முதலில் படைக்கப்பட்டவர்கள் மூர்த்திகளுக்கு மேலானவங்க யாரு சொன்னேன்? அவங்க சேவாகிராம அவங்களுடைய இரண்டாவது மனைவி, அவங்க தான் ஜெகத் ஆம்பான்னு சொன்னேன். புரிஞ்சுதா? அப்படி அப்போ பிரம்ம பாபாவுடைய அக்கா மற்றும் சேவாகிராம் இவங்க 2 பேர் தான் ஆதி பார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் தான் ஆதி நாராயணன், ஆதி லட்சுமி, பிரம்ம பாபாவுடைய மூத்த அக்கா. இவங்க 2 பேர் தான் பிரம்மா கிருஷ்ணராக பிறப்பார் எங்க சத்தியுகத்தில். அப்போ ஆதி நாராயணர் ஆதி லட்சுமி பார்ட்டு இவங்க 2 பேரும் பண்றாங்க. யாரு சொன்னேன்? பிரம்ம பாபாவின் அக்கா சேவாகிராம். ஓகேவா? அப்போ கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம பிரம்மகுமாரிகள்ல எப்படி சொல்லியிருப்போம்? சங்கம யுகத்துல ஒரு பிறவி, சத்திய யுகத்துல 8 பிறவி சொல்லியிருப்போம், திரேதா யுகத்துல 12 பிறவி சொல்லியிருப்போம். அப்படிதானே? மகா சங்கம யுகத்துல ஒரு பிறவி, சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதா யுகத்துல 12 பிறவி. சத்தியுகத்துல 8 லட்சுமி நாராயணன், திரேதா யுகத்துல 12 ராமர் சீதை. இது ஒன்றுமே உண்மை கிடையாது. இப்ப நான் சொன்னோம்ல, ஆதி நாராயணர் சேவாகிராமு, அவங்கள திருமணம் செய்யக்கூடியவங்க வந்து ஆதி லட்சுமி லேக்ராஜ் பிரம்ம பாபாவுடைய அக்கா. இவங்க 2 பேரும் தான் பிரம்ம பாபாவுக்கு சரீரம் எங்க கொடுக்கறாங்க? சத்தியுகத்துல. சரி, அப்போ ஆதி நாராயணர் ஆதி லட்சுமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல பிறக்கிற நம்ம பிரம்ம பாபா ஸ்ரீ கிருஷ்ணரா பிறக்கும் போது என்னவாகிறாரு? ஸ்ரீ கிருஷ்ணரா பிறக்கிறார். ஓகேவா? அவரு 1வது ஸ்ரீமன் நாராயணராக ஆகுறாங்க. அப்போ என்ன ஆச்சு? சத்தியுகத்துல எத்தனை நாராயணர் வந்தாரு? 9 நாராயணர் வந்தாரு. திரேதா யுகத்துல 12 ராமர் சீதை வந்தாங்க. இந்த 2 கணக்கையும் கூட்டுங்க, 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்கும். அப்போ இந்த மகா சங்கம யுகத்துல கொடுக்கிற ஞானம் வந்து ஒரு பிறவி ஆஸ்தி வராதானா? ஆஸ்தி வராது. அது என்னவா வரும்னா ஞானத்துலதான் வரும். அப்ப நம்ம பிரம்மகுமாரிகள் என்ன சொல்லிட்டாங்க? மகா சங்கம யுகம் 1, சத்தியுகம் திரேதா யுகத்துல 20 பிறவி, மொத்தம் 21 பிறவி சொன்னாங்களே. கிடையாது. சத்தியுகத்திலே 9 லட்சுமி நாராயணர் இருப்பாங்க. இதான் விஷயம். இப்ப உங்களுக்கு இதற்கான விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுதா? ஆனா குல்தார் தாதி சரீரத்துல 1969 இருந்து 2021 வரைக்கும் பிரம்ம பாபா வந்தாருல, என்ன சொன்னாரு? மன்மோகினி தாதியை பார்த்து சொல்றாரு. மன்மோகினி தாதியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு சத்தியுகத்துல அம்மா அப்பா என்கிற ரோல்ல பார்ட்ல நடிப்ப அப்படிங்கிறாரு. யாரு? பிரம்ம பாபா குல்தார் தாதி சரீரத்திலிருந்து. எங்காவது தந்தையிடம் ஞானமடைந்த குழந்தை தந்தைக்கு தந்தை ரோல் பண்ண முடியுமா? முடியாது. எங்காவது டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ஆனவங்க டீச்சருக்கு டீச்சர் ஆக முடியுமா? மன்மோகினி தாதியே அப்படி சொல்றாங்க. பிரம்ம பாபா வந்து குல்தார் தாதி சரீரத்துல வந்து விஷயமே தெரியாம உல்டா ஞானங்கள் கொடுக்கறது தான் பிரம்மகுமாரிகளுடைய ஞான அமைப்பு. புரியுதா? இங்க எங்கேயாவது மம்மா வந்தாங்களா? இந்த 4 பேர் கான்வர்சேஷன்ல எங்கேயுமே ரோல் வரல. சரியா? அப்ப நம்ம இன்னும் போகும்போது ஆதாம் ஏவாளுக்கான முழு ரகசியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரியா? வீடியோக்கு போகும். சரி, அப்ப இவங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு பார்ட்டு கிடைச்சிட்டு, இவங்க 4 பேருக்கும் பதவிகள் கிளியர் ஆயிடுச்சு. பக்தி மார்க்கத்துக்கான ரகசியங்கள் தெரிஞ்சு போச்சு. இவங்க 4 பேரும் யாரு? பிரம்ம பாபா, அவருடைய பார்ட்னர் சேவாகிராமு, அதுக்கு பிறகு 2 மனைவிகள், சேவாகிராமுடைய மூத்த மனைவி, 2வது மனைவி. மொத்தம் இந்த 4 பேருக்கும் இடையே கான்வர்சேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க யாரு என்ன ஏது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 1936 நடந்த சம்பவம். உடனே என்ன பண்றாங்க? அந்த கொல்கத்தாவில் லெக்கிராச்சி சேவாகிராம் அண்ட் சன்ஸ்ல இருந்து பாத்தீங்களா, அதை அப்படியே இவங்க என்ன பண்றாங்க? க்ளோஸ் பண்ணிட்டு அதை வந்து மூடிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அப்படியே கொல்கத்தால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எங்க வராங்க? பிரம்ம பாபாவுடைய சிந்து ஹைதராபாத் பாகிஸ்தானுக்கு கூட்டு வராரு. பிரம்ம பாபா சேவாகிராம் மற்றும் அவங்களுடைய 2 மனைவி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து என்ன ஆகுது? அங்க ஓம் மண்டலிங்கிற பெயர்ல என்ன பண்றாங்க?
ஒரு மிகப்பெரிய யஜ்யத்தை உருவாக்குறாங்க. பிரம்ம பாபா வீட்டுக்குள்ள வச்சு, அவர் பெரிய அரண்மனை மாரி வீடு வச்சிருந்தார் சிந்து ஹைதராபாத்ல, பாகிஸ்தான்ல. அப்போ அங்க அவங்க யஜ்யங்களை எல்லாமே உருவாக்குறாங்க. அப்போ அங்க ஓம் மண்டலி என்கிற பெயர்ல அவங்க உருவாக்குறாங்க. ஓம் மண்டலிக்கான அர்த்தம், ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? பிரம்மகுமாரிகள் என்ன சொன்னாங்க? ஓம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா. ஓகேவா? அப்போ அமைதி, நான் ஒரு அமைதியான ஆத்மா, அது இல்லவே இல்லை. ஓம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சங்கர், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஷ், சங்கர்னா மகேஷ், பிரம்மா விஷ்ணு சங்கர்னு சொல்லிய மும்மூர்த்திகளால் படைக்கப்பட்டது. பிரம்மா ஆ, விஷ்ணு ஓ, மா மகேஷ். அப்போ ஆ ஓம் ஓம்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளுடைய 3 பெயர்கள்ல உருவாக்கப்பட்டதுதான், திரிமூர்த்திகளுடைய பெயர் தான் ஓம். சரியா? அப்போ மண்டலி அப்படின்னா ஒரு பிரதர் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். 3, 4, 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக உருவாக்கி பண்றதுதான் மண்டலிக்கான அர்த்தம். அப்போ மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு குரூப்பாக உருவாக்கி பண்ணக்கூடிய அந்த யஜ்ய அமைப்பு தான் ஓம் மண்டலி அப்படிங்கிற பேர்ல எங்க உருவாக்குறாங்க? சிந்து ஹைதராபாத்ல பிரம்ம பாபாவனுடைய வீட்டுல வச்சு பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு, ஜெகஜோதியாக போய்கிட்டு இருக்கு. 1936 இருந்து 42 வரைக்கும் தான் என்னாச்சு, ஒரு 6 வருடங்கள் தான் இது கொஞ்சம் இயக்கங்கள் கொஞ்சம் ஓரளவு போச்சு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரம்ம பாபா ஜஸ்ட் ஒரு அம்மா ரோல் தான் பண்ணுவாங்க. இவர் சேவாகிராமனுடைய சரீரத்துல தான் சிவன் 1941-42 வரைக்கும் இந்த ஞானங்களை கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது இதை நைட்டு ஒரு 12 மணிக்கு சேவாகிராம் சரீரத்துல சிவத்தந்தை பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த 1942 சம்திங்ல அந்த ஞானம் கொடுக்கும்போது இதை அனைத்துமே எழுதி எடுக்கிறது யாரு அப்படின்னா பிரம்மா தான். புரிஞ்சுதா? அதை காலையில ஒரு முரளி மாரி அவர் வாசிப்பார். புரிஞ்சுதா? அப்போ சேவாகிராம் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறாருல சிவத்தந்தை, கொடுக்கறதுனால அவங்களை பிரஜாபிதான்னு சொன்னாங்க. அப்போ அந்த டைம்ல பிரம்மா என்ன பண்ணினாரு, பிரஜாபிதாவாகி சேவாகிராமை கூட அப்பா தந்தைன்னு தான் அழைத்தார். புரிஞ்சுதா? இந்த உலகத்தை படைப்பை பண்றதுனால. அப்போ அவரு பிதா பாட்டு பண்றாரு, அப்போ பிரம்ம பாபா அம்மா பாட்டு பண்றாங்க. சரியா? அப்போ 1941-42 வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. அதன் பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னா, எப்பவுமே இப்போ கூட ஒரு பிரதர் எனக்கு பார்ட் நம்பர் 1ல எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தார். கட்டபொம்மன் எங்க இருப்பானோ அங்கதான் எட்டப்பனும் இருப்பான்னு சொல்லிட்டு. நான் சிங்கப்பூர்ல நான் ஒரு 2015 நான் நாலேஜ் அடையும் போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்களே இந்த பிரச்சனைகளை பண்ணி வெளியே போய் ஆள் கூட்டிட்டு சண்டை போட்டதாக பிரச்சனை. 1941-42 என்ன ஆகுதுன்னா, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல உள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த பிரம்ம பாபா ஊர் அந்த சம்திங்ல பிரச்சனை பண்றாங்க. அப்போ பிரச்சனை பண்ணி அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுதுன்னு வைங்களேன். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக அப்பா பார்ட்டு பண்றது யாரு அப்படின்னா சேவாகிராம் தான் பண்றாரு, பிரஜாபிதா. அப்போ இங்க தாய் பார்ட்டு பண்றது பிரம்மா தான். சரியா? அப்போ ஊர் மக்கள் ஏதோ ஒரு சம்பவம் மூலமாக விசாரிக்கிறாங்க, ஊர் கூடி நிற்குது. அப்போ இவர் சேவாகிராம் என்ன பண்ணணும், ஒன்னு தந்தையை நினைத்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது, நான் என்ன செய்யணும் தந்தைன்னு சொல்லிட்டு உள்ள நோக்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா அவரு சேவாகிராம் எதுவுமே பண்ணல, பிரம்மா தாய் பார்ட்டு தான் பண்றாரு. ஓகேவா? அப்போ பிரஜாபிதா பார்ட்டு பண்றதுனால சேவாகிராம் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்டுட்டார். இதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சேவாகிராம அடிச்சு கொலை பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பிரம்மகுமாரிகள் அந்த ஓமண்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே செதறி ஓடிடுவாங்க. அப்பந்தான் ஒரு ரோல் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பிரம்ம பாபாவை அருவாய் எடுத்துட்டு விரட்டுவாங்க. இது பிரம்மகுமாரிகளுக்கு நல்லாவே தெரியும். அருவாய் எடுத்துட்டு விரட்டும் போது பிரம்ம பாபாவினுடைய நெற்றி பூர்வத்திலிருந்து சிவத்தந்தை அந்த அருவாய் எடுத்து வெட்ட வந்த நபரை மேல போய் அடிச்சு விரட்டி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நீங்க சொல்லியிருப்பீங்களா? அது எதுவுமே உண்மை கிடையாது. பிரம்ம பாபா ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாரு. அப்போ அந்த டைம்ல சிவபாபா சேவாகிராம் அவங்களுடைய சரீரத்துல தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்ம பாபா மேல இருக்கக்கூடிய அன்பு மற்றும் பிரம்மகுமாரிகள் சொல்லக்கூடிய ஒரு சில பொய்களால தான் அந்த சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ பிரம்ம பாபா ஓடி போய் ஒளிச்சுப்பாங்க. அந்த பிரச்சனையில சேவாகிராம் இறக்குறாருல, அப்ப இந்த மரணம் பார்த்து எல்லாரும் ஓடி ஒளியும் போது மம்மா போய் கதியில உட்காந்துப்பாங்க. மம்மா அப்ப அந்த டைம்ல நாலேஜ் எல்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ மம்மாவுடைய கதி, அப்ப அந்த பக்கம் கொலை பண்ணவங்க எல்லாருமே அந்த கம்பு கட்டைகளை தூக்கிட்டு வரும்போது மம்மா, அப்போ கொஞ்சம் சின்ன பொண்ணு, ஒரு வாலிய பொண்ணுன்னு வைங்களேன், மம்மாவை பார்த்த உடனே கம்பு கட்டைகளை அப்படியே போட்டுட்டு, அதாவது சின்ன குழந்தை சின்ன பொண்ணுங்கிறனால விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இது பிரம்மகுமாரிகள் என்ன கதை கட்டுறாங்க அப்படின்னா, மம்மாவனுடைய சக்தி, மம்மாவனுடைய ஸ்திதியை பார்த்துட்டு அவங்க அம்மா அம்மான்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க.
அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை, இந்த சம்பவம் தான் நடக்கும். அப்போ ஃபைனலா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து முடிஞ்ச உடனே ஊர் மக்கள் கொலை பண்ணிட்டாங்களா சேவாகிராம அவங்களுடைய சரீரத்தை கூட எடுத்து மறைச்சிட்டாங்க. இது கூட அந்த முறையில இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ சரீரத்தை கூட மறைத்து விட்டார்கள் குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரளியில வரும்னு கூட ஒரு பிரதர் எனக்கு சொல்லியிருக்கிறான்னு வைங்களேன். அப்போ இப்பதான் கோர்ட்ல கேஸ் ஆகுது. மம்மா பிரம்ம பாபா எல்லாருமே இப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி மம்மா கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல காரணம். இது எல்லாருக்குமே தெரியுமா? அங்க சிந்து ஹைதராபாத்ல 1941-42 பிரச்சனை ஆச்சு. அப்போ கோர்ட்டு கேஸ் ஆச்சு. அப்போ ஓமண்டலிங்கிற யஜ்யத்தை உருவாக்க கூடாது அப்படின்னும் நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்ல. அது இப்ப வந்த இந்த பிரச்சனை தான். அது சேவாகிராமம் அவங்களுடைய கொலை வழக்குல தான் மம்மாலாம் கோர்ட்ல ஏறி அவங்களை இருக்க விடாம டார்ச்சர் பண்ணி வந்த கேஸ். சரி, இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனைகளும் வாங்கி கொடுத்தாங்களோ இன்னும் தெரியல. அப்போ பிரச்சனைகள் இப்படி தெரியும். இது மறைக்கப்பட்ட, நான் சொன்னோம்னா 100 பக்கம் நோட்டின் முதல் 12 பக்கங்கள் இதுதான். விஷயம் புரியுதா? அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சிந்து ஹைதராபாத்ல இருந்து அதே பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சிக்கு போறாங்க. ஆண் பெண் குழந்தைகள் சேர்ந்து ஒரு 350 பேர் வந்து கராச்சிக்கு போறாங்க. கராச்சிக்கு போய் அப்போ அங்க இவங்க சேவாகிராமம் இருக்கிறாங்க. அவங்களுடைய 2வது மனைவி சரீரத்துல சிவத்தந்தை வராரு. அது வரைக்கும் பிரம்ம பாபா சரீரத்தில் சிவத்தந்தை வரல. பார்ட் எப்படி இருக்கு? அப்போ சேவாகிராமம் அவங்களுடைய 2வது மனைவி சரீரத்துல வந்து சிவத்தந்தை இந்த நாலேஜ் கொடுக்கிறாரு. கொடுத்து அந்த டைம்ல இருக்கிற வாணியை வந்து பியூ வாணின்னு சொல்றாங்க. பியூ வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான வாணி. இப்பதான் ரொம்ப டம்மியா இருக்கப்ப அந்த டைம்ல என்ன மாதிரி வாணி அப்படின்னா கீதைக்கு விளக்கம் கொடுப்பாரு, பாபா தன்னுடைய முறையிலேயே சொல்லுவார். புரிஞ்சுதா? அப்போ அந்த டைம்ல ஒரு வித்தியாசமான பார்ட் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போம்னா சும்மா சாதாரண முறையில தான் இருக்குமா, அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாணி இருந்திருக்கு, பியூ வாணி. அப்போ இந்த சம்பவம் 1947 வரை அவங்க சேவாகிராமம் அவங்களுடைய 2வது மனைவி சரீரத்துல வந்து சிவத்தந்தை இந்த நாலேஜ் கொடுத்துருக்காங்க 1947 வரை. அதன் பிறகு என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல. பிரம்ம பாபாவினுடைய அக்கா மற்றும் சேவாகிராமம் அவங்களுடைய 2வது மனைவி, அதாவது சேவாகிராமம் அவங்களுடைய மூத்த மனைவி 2வது மனைவி ஒரே நேரத்தில் காலமாகறாங்க, சரீரத்தை விடுறாங்க. விஷயம் புரியுதா? அந்த டைம்ல தான் அதன் பிறகு சிவத்தந்தை யார் உடல்ல வராரு? பிரம்ம பாபா உடல்ல வந்து உலக படைப்பு நடக்குது. இப்பதான் அம்மாவின் படைப்பு நடக்குது. புரிஞ்சுதா? அப்போ ஆதாம் ஏவாள் யார் அப்படின்னா பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து பிரம்ம பாபா மம்மான்னு சொல்லுவாங்கள, கிடையாது. ஆதாம் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கக்கூடிய தந்தை, ஏவாள் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கக்கூடிய தாய். அப்போ முதல்ல தந்தை பார்ட்டு, பின்னர் தாய் பார்ட்டு யாருக்கு நடக்குதுன்னா இவர் தந்தை பார்ட்டு பண்றாரு, இவங்க தாய் பார்ட்டு பண்றாங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட ஆதாம் ஏவாள் இப்படிதான், ஆதாம் ஏவாள். அப்போ இது ஏவாள்னா பெண்ணாச்சு அப்படி கிடையாது. பிரம்மானா அம்மானே இவங்கள சொல்லியாச்சு. அப்ப இவங்க ஆதாம் ஏவாள், இதுதான் விஷயம். அப்ப நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன சொன்னோம்? மம்மா தான் எல்லாமும் சொல்லியிருப்பாங்க. அப்போ மம்மா தான் ஆதிபராசக்தி, மம்மா தான் பத்திரகாளி, மம்மா தான் சரஸ்வதி, மம்மா தான் ஜெகத்தாம்பா, மம்மா தான் ஏவாள், அப்படி எதுவுமே கிடையாது. மம்மாவுக்கு சரஸ்வதிங்கிற ஒரு பார்ட்டு தான் இருக்கு. சரியா? இப்போ இதுதான் கொஞ்சம் ரகசியமான விஷயங்கள். அப்போ இவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. 1947க்கு பிறகு பிரம்ம பாபா சரீரத்தில் வந்து இந்த ஞானங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த கராச்சியிலுமே கொஞ்சம் பிரச்சனைக்கு கருவுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இனி பாகிஸ்தானே வேண்டான்னு சொல்லிட்டு மவுண்ட் அபு 1951-52 வருவாங்க. சரியா? அப்போ அதன் பிறகு யஜ்யங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவாங்க. அப்போ ஆரம்ப காலத்துல அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு முகம்லாம் கொஞ்சம் சேடா இருக்கும். ஏன்னா அந்த பிரம்மகுமாரி இயக்கம் ரொம்ப பல்வேறு விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. 1951-52 வந்து பிரம்மகுமாரிகள்னு டோட்டலா பேரை மாற்றி, அப்போ அதுதான் உண்மை. ஏன்னா பிரம்மாவின் மூலம் படைக்கப்பட்டதுனால பிரம்மகுமாரிகள் இயக்கம். அதன் பிறகு 1951-52 இருந்து மதுபனில் வந்து 1969 வரைக்கும் யார் வந்தா அப்படின்னா பிரம்ம பாபாவுடைய சரீரத்தில் சிவபாபா வந்தார். அதுக்கு பிறகு நடக்கிறதான விஷயம். அதன் பிறகுதான் 1969 இருந்து குல்தார் தாதி சரீரத்துல சிவபாபா வந்து பாப் தாதா என்கிற பெயர்ல, அதாவது சிவபாபா பிரம்ம பாபாவுடைய சூட்சும ஒளி உடலை எடுத்துட்டு வந்து தாதி உடல்ல நெத்திப்புருவத்துல கனெக்ட் பண்ணி முரளி கொடுக்கறதாக வதந்திகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இதுவுமே இந்த ஆரம்ப காலத்துல இருந்து அந்த முதல் 12 வருடங்களை பெருசா எடுத்துக்கொள்ளல. அதன் பிறகு பிரம்ம பாபா மம்மாவுக்கு தான் முழு பார்ட்டு கொடுத்து அவங்களதான் தாய் தந்தைன்னு கொண்டு வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 1969 இருந்து 1976 வரைக்கும் சிவபாபா
குல்ஜார் தாதி சரீரத்தெல்லாம் வரவே இல்லை. பிரம்ம பாபாவினுடைய சூட்சும ஒளி உடலையும் கொண்டு வரவே இல்லை. அப்போ 1969 என்ன நடக்குது அப்படின்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், விரந்தர் தேவ் தேஷித் அப்படின்னு ஒருத்தர் அந்த 1951 இருந்து 1969 வரைக்கும் இருக்கக்கூடிய முரளிகளை எல்லாமே படித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை தெரிந்துக்கிட்டு தன் உடலில் சிவத்தந்தை வர்றதாக சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பார்ட் எல்லாமே இதுதான். சரி, அப்போ இந்த சேவாகிராம் தான் 1941-42 ஸ்தூல சரீரத்தை விடுவார். 1942 அவர் விரந்தர் தேவ் தேஷித்து பிறந்திருப்பார். தன்னுடைய 27-28 வயசு. 1969 அவர் நாலேஜுக்கு வருவார். நாலேஜுக்கு தன்னுடைய பழைய பிறவி பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ கூட அவர் முத்துக்குமார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடலாசிரியர் நிறைய பாடல் வரிகள், நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார். அவரு தன்னுடைய 35-36 வயசுல இறந்துட்டார். அப்போ அவரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய பாடல்களை ஒரு இன்னொரு வீட்டில் பிறந்து வருவார்ல முத்துக்குமார் பாடலாசிரியர், அவருடைய பாடல்கள் அவருடைய வரிகள் வரும்போது அவர் பாடலாசிரியர் முத்துக்குமார் அடுத்த பிறவில அவருடைய விஷயங்கள் அவருடைய மைண்ட் செட்ல இருக்கும். அதே கான்செப்ட் தான் சேவாகிராம் அவங்களுடைய அடுத்த பிறவில விரந்தர் தேவ் தேஷித்தாக வரும்போது 1969 விரந்தர் தேவ் தேஷித் நாலேஜுக்கு வராரு. அப்படி வரும்போது தன்னுடைய பழைய பிறவி ஞாபகங்களை சிவத்தந்தை அவருக்கு ஊட்டுறாரு. ஏன்னா சேவாகிராம் தான் என்ன பார்ட் பண்றாரு அப்படின்னா, பிரஜாபிதா பார்ட் பண்றாரு, பிரம்மா பாபா அவனுடைய அப்பா பார்ட் பண்றாரு. அப்போ பிரம்மாவுடைய அப்பா பார்ட் பண்றவர் சரீரத்துல அடுத்த பிறவில சிவத்தந்தை வருவாருங்கிறது தாதிகளுக்கு தெரியல, அதை அவங்க மறைச்சிட்டாங்க. இப்போ குல்ஜார் தாதி ரீதியாக வித்தியாசமான பார்ட் நடக்கும்போது சிவத்தந்தை இதே சேவாகிராம் அடுத்த பிறவில விரந்தர் தேவ் தேஷித்தாக பிறந்து தன்னுடைய பழைய நினைவுகளை அவர் ஞாபகம் மூட்டுறாரு. சிவத்தந்தை ரொம்ப படிக்க தூண்டுறாரு. போரங்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு போக்கான சூழ்நிலை 1951-52 இருந்து 1969 வரைக்கும் உள்ள அந்த 17-18 வருட முரளி அனைத்தையும் படித்து விட்டு அப்பதான் இதுல பிழைகள் இருக்கிறது, இதில் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் உடலில் 1976 தந்தை பிரவேசமாகி சொல்லும் முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஏ சேவாகிராமே அப்படின்னு தான் சொல்றாரு. என்னுடைய பிரஜாபிதாவே அப்படின்னு தான் சொல்றாரு. விஷயம் புரியுதா? அப்பதான் 1976 இருந்து சங்கர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்க குல்ஜார் தாதி சரீரத்துல பாப் தாதா வர்றது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாதா மட்டும்தான் வருவாரு, பிரம்ம பாபா மட்டும் வருவாரு. ஏன்னா அவர் உலகத்தே படைத்தவராச்சுல, எல்லாருக்கும் அம்மா ரோல் பண்றாருல பிரம்ம பாபா. அதனாலதான் பிரம்மகுமாரிகள் 160 நாடுகள்ல பரவ காரணம். தந்தையை கண்டுபிடிப்பது கடினம். உலக ஞானம், சிவனி ஞானம் ரொம்பவும் கடினம். சிவனுடைய ஞானத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, உலக ஞானத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இது தெரியாம பிரம்ம பாபா சரஸ்வதி மூலமாக உலக படைப்பு நடந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பான ரோல் கொண்டு போயிட்டாங்க. அப்படி கிடையாது. உலக நாடக சக்கரமே ரொம்ப வித்தியாசமானது. சிவத்தந்தையை இந்த 5000 வருடத்தில் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கேட்கலாம், அப்போ இந்த சேவாகிராம கிட்ட ஒரு நாலேஜ் எடுக்கிறாங்கல்ல, குறைந்த சொற்ப நம்பர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த 1936 இருந்து 1969 வரைக்கும் 33 வருட 32 வருட நாடக பாகத்தை தந்தை சிவத்தந்தை பிரவேசமாகி இந்த நாலேஜ் கொடுப்பார்ல, அந்த காலங்களில் இருந்து ஞானம் அடைந்து சரீரம் விட்டவர்கள் தான் இப்போ அத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தில் இருப்பார்கள். புரிஞ்சுதா? அப்ப இனி வரக்கூடிய பார்ட் என்ன, அதுதான் பார்ட் நம்பர் 3. அப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்கிறத நம்ம என்னுடைய பார்ட் 3 வீடியோவில் கொடுக்கலாம். சரி, அப்போ அதில் ராணித்தேன் பார்ட்லாம் வெளிப்படும். ஓகேவா? 1965 மம்மா சரீரத்தை விட்டுருப்பாங்கல்ல, மம்மாவுக்கு பிறகு ஒருவர் அரியணை ஏறி இருப்பார். நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல மம்மாவுக்கு பிறகு ஒருத்தங்க தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பாங்க. அவங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, இப்ப நம்ம சேவாகிராம கண்டுபிடிச்சிட்டோம். சேவாகிராம் எங்க இருக்கிறாரு? விரந்தர் தேவ் தேஷித்னு சொல்லக்கூடிய அத்தியாத்மிக் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தில் அடுத்த பிரிவில் வந்துட்டாரு. அப்போ நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், 1936 அந்த கான்வர்சேஷன் 4 பேருக்கு இடையில நடக்கும் தெரியுமா? அந்த டைம்ல சேவாகிராமுடைய மூத்த மனைவி யாரு? நம்ம லேக்ராஜ் பிரம்ம பாபாவுடைய அக்கா. அவங்க என்ன பாட்டு பண்றாங்க, அவங்க சத்தியுகத்துல ஆதி லட்சுமியாகவும் சேவாகிராம் ஆதி நாராயணருமாக பிறப்பாங்க. அதுக்கு இவரு குழந்தையாக பிறப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ இவரு சேவாகிராம் எங்க இருக்கிறாரு? விரந்தர் தேவ் தேஷித்து அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். அப்போ பிரம்ம பாபாவுடைய அக்கா ரோல் பண்ணக்கூடியவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க தான் 1965-66
இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ராணி தேனி பார்ட் பண்ணுவாங்க. இது பிரம்மகுமாரிகளுக்கு யாரும் தெரியாது. அது என்ன மாதிரியான பார்ட்டு? அப்போ அந்த 9 லட்சம் பேர்ல யாரு வராங்க? அப்போ மொத்தம் 4.5 லட்சம் கணக்கு என்ன கணக்கு? உலக அழிவுகள் எப்படி நடக்கும் என்கிற பார்ட் எல்லாமே இனி அடுத்த பார்ட்ல நான் பார்ட் நம்பர் 3ல உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் சத்தியமான ஞானம். அதனாலதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றது. அப்போ உலகத்தின் உண்மை ரகசியங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது. தந்தையிடம் ஞானம் அடையக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இறைவன் பிரம்மகுமாரிகளை தனியாக ஒதுக்கிட்டார். புரிஞ்சுதா? அப்போ உங்களுக்கு தந்தை வேணுமா பிரம்மா வேணுமாங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. சரி, என்னுடைய பார்ட் நம்பர் 3 அடுத்த வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். என்னுடைய பார்ட் நம்பர் 3ல ஒட்டுமொத்த ரகசியத்தையும் நம்ம போட்டு உடைச்சு 9 லட்சம் பேர் யார் யாருங்கிறத நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்லிடுவேன். உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் 9 லட்சம் பேர் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 9 லட்சம் பேர் ரொம்ப கம்மி, சொற்ப நம்பர்ல தான் வருவாங்க. அத்தியாத்மிக்கில் இப்போ மொத்தமே 1.25 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 4.5 லட்சம் பேர் வேணும். அப்போ அது என்ன ஏதுங்கிற பார்ட்டை நான் பார்ட் நம்பர் 3ல உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓம் சாந்தி.